சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாம இந்த லெட்டரையும் போட்டோவையும் கொண்டு போய் போலீஸ்ல காட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்போ இத செஞ்சது யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸுக்கு போனா இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு தெரிய வந்துடும். அதனால போலீஸுக்கு மட்டும் போக விடக்கூடாது. புகழ், போலீஸுக்குலாம் போக வேணாம்ப்பா. அப்படி போனா ஈஸ்வர சிவசங்கரி கொன்னுருவாப்பா. ஈஸ்வர காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் போலீஸ்ல போய் சரண்டர் ஆகணும். ஐயோ பெரியப்பா, என்ன பெரியப்பா பேசுறீங்க? பெரியப்பா, நான் தான் சண்முகத்தை கொலை செஞ்சேன்னு சொல்லி சரண்டர் ஆயிரம்ப்பா. புகழ், நான் போய் சரண்டர் ஆயிரம். புகழ், அட பெரியப்பா, பேசாம இருங்க பெரியப்பா. சூப்பர் மாமா. அப்படின்னா நீங்க கொலை பண்ணதா ஒத்துக்க போறீங்களா? வெண்ணிலா, அம்மாடி வெண்ணிலா, நான் கொலை பண்ணதா ஒத்துக்கலமா. நான் கொலை பண்ணதா சும்மா ஒரு பொய் சொல்ல போறேன். புரியல உனக்கு? ஈஸ்வர காப்பாத்துறதுக்காக நான் தான் சண்முகத்தை கொலை செஞ்சேன்னு பொய் சொல்ல போறோமா? இல்லனா அந்த சிவசங்கரி ஈஸ்வர கொன்னுருவாமா? நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஈஸ்வருக்கு மட்டும் எதுவுமே ஆயிடக்கூடாதுமா. பெரியப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு நீங்க செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி ஒத்துக்கணும்? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை பெரியப்பா. பாருங்க, இந்த லெட்டர் மூலமா சிவசங்கரி தான் அண்ணனை கடத்தி வச்சிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நேர்ல போய் அவளை அடிக்கிற அடியில அண்ணன் தானா வீட்டுக்கு வந்து சேருவான் பாருங்க. ஐயோ புகழ், அப்படி மட்டும் பண்ணிராதப்பா. நீ ஏதாவது பண்ண போய் ஈஸ்வர் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிட போகுதுப்பா. சிவசங்கரியும் அறிவியும் விருப்பப்பட்ட மாதிரி நான் கொலைகாரனாவே இருந்துட்டு போறேன். நான் போய் சரண்டர் ஆயிரம். புகழ், நான் போய் சரண்டர் ஆயிட்டா நம்ம ஈஸ்வர் அவ விட்டுருவாள்ல, அது போதும்பா. எனக்கு அது போதும்பா. நாம அப்புறமா ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்கலாம். புகழ் மாமா, அவர் சரியான முடிவு தான் எடுத்திருக்காரு. அவரை விடுங்க, அவர் போய் சரண்டர் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவங்க சொல்ற மாதிரி ஈஸ்வர் மாமா வீட்டுக்கு வராரா இல்லையான்னு பாக்கலாம். ஈஸ்வர் மாமா மேல இவ்ளோ அக்கறையா இருக்கும்போது நாம எதுக்கு தடுக்கணும்? அவரு போட்டு விடுங்க. வெண்ணிலா, பேசாம இரு. ஏய், நீ சும்மா இரு. தப்பு செஞ்சது அந்த சிவசங்கரி. அவளை விட்டுட்டு பெரியப்பாவை ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆக சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பெரியப்பா, நீங்க போகாதீங்க. டேய் தம்பிங்களா, கிளம்புங்க. நம்ம அந்த சிவசங்கரி வீட்டுக்கு போலாம். நீ இருக்கா? நான் அண்ணனும் போறோம். போயிட்டு இன்னைக்கு அவளை ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். அக்கா, ஆமாக்கா. அதுக்கப்புறம் அண்ணன் நம்ம வீட்டுக்கு தானா வராரா இல்லையான்னு பாருங்க. டேய் வாடா. வாடா. ஏய் கலை, புகழ். அப்பாடா, எப்படியோ சிவசங்கரி மேல சந்தேகத்தை உண்டாக்கி புகழையும் கலையும் அனுப்பி வச்சாச்சு. இதுக்கப்புறமா 10 கிட்ட எரியும். இவன் ஏதோ திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். 2 குடும்பத்துக்கும் பகையை வளர்க்கணும்ன்ற எண்ணத்துலதான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். ஐயோ, என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குதே. ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. என்ன நடக்குது என்னன்னு ஒண்ணும் புரியலையே. ஐயோ கடவுளே, அவர் எப்படியாவது காப்பாத்து. நீதான் என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தணும். காப்பாத்து. அழாதீங்க, அவரு போறாருல, அங்க அருவியக்காவும் இருக்காங்க. அவங்க பாத்துப்பாங்க. அவங்க எடுத்து சொன்னாவது இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களான்னு பாப்போம். அழாதீங்கக்கா. வாடா. ஏய் சிவசங்கரி, எங்க அண்ணனை எங்க கட்டி போட்டு வச்சிருக்க? ஒழுங்கா அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு. புகழ், நான் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. திரும்ப திரும்ப என்ன எதுக்கு வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஏய், நீ இதான் எங்க அண்ணனை கடத்தி வச்சிருக்கேன்னு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. எங்க அண்ணனை கடத்தி வச்சிருக்கிற போட்டோவை எங்க பெரியப்பாக்கு அனுப்பி அவரை பிளாக்மெயில் பண்ண பாத்திருக்க, அப்படிதானே? நானா? என்ன நீங்க புதுசா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? எங்க அம்மா என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க? ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல அதை காட்டுங்க. டேய், அது உங்க கையில மட்டும் கொடுக்காத, கிழிச்சு போட்டாலும் போட்டுருவாங்க. இதை வச்சுதான் அந்த சிவசங்கரி நம்ம உள்ள தள்ளணும். என்ன உள்ள தள்ளுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த ஆதாரத்தை காட்டு.
அருவி, உண்மையாவே ஈஸ்வர கடத்தி வச்சிருக்காங்கம்மா. புகழ், யாரோ ஈஸ்வர் மாமாவை கட்டி போட்டு போட்டோ அனுப்பியிருக்காங்க. இது எப்படி உங்க கைக்கு கிடைச்சது? இதை யார் அனுப்புனாங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? எல்லாம் தான் நிக்கிறாளே, இவளோட வேலைதான். இந்த லெட்டர்ல சிவசங்கரி செஞ்சதை பெரியப்பா செஞ்சதா ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு எங்க பெரியப்பாக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருக்கா. பாரு. இங்க பார் புகழ், இந்த லெட்டரை நிஜமா நான் அனுப்பல. வேற யாரோ இதை அனுப்பி என்ன சிக்க வைக்க பாக்குறாங்க. என் மேல வீணா பழி சுமத்த பாக்குறாங்க புகழ். இத கூடவா உங்களால புரிஞ்சுக்க முடியல? இதெல்லாம் புரிஞ்சா இவங்க ஏன் முட்டாள்தனமா இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்க போறாங்கம்மா? ஏய், வாய மூடு. மாப்ள, அந்த நாராயணமூர்த்தி தான் ஈஸ்வர கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு போட்டோ எடுத்து தனக்கு சிவசங்கரி அனுப்புனதா உங்களை ஏமாத்தி இருக்கான். சிவசங்கரிக்கு எதிரா உங்களை தூண்டி விட்டுருக்கான். சண்முகத்தை கொலை செஞ்சுட்டு எப்படி சங்கரி மேல பழிய போட்டானோ அதே மாதிரி ஈஸ்வர கடத்தி வச்சுக்கிட்டு அந்த பழியையும் என் தங்கச்சி மேல போட பாக்குறான். போதும், நிறுத்துங்க. ஆரம்பத்துல இருந்தே நீங்க இவங்களோட சேர்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் நல்லவங்க, யோகியமானவங்க நினைச்சா பாத்தீங்களா? அதான் கௌரவமா சேர்ந்து முட்டாளாக்கிட்டீங்களா? புகழ், போதும். நான் சொல்றத முதல்ல கேளுங்க. அந்த லெட்டர்ல எங்க அம்மாவோட கையெழுத்து கூட இல்ல. அந்த நாராயணமூர்த்தி ஏதோ ஒரு பேப்பரை ரெடி பண்ணி உங்ககிட்ட காட்டியிருக்கான். இப்ப ஈஸ்வர் மாமா கண்டிப்பா நாராயணமூர்த்தி இடத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். அவன் சம்பந்தப்பட்ட இடத்துல தேடினா மாமாவை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எங்க அண்ணன் எங்க வச்சிருக்கான்னு உங்க அம்மா கிட்ட கேட்டா நீ ஈஸ்வரனை எப்படி கண்டுபிடிக்கலாம் எங்ககிட்ட ஐடியா கொடுக்குறியா? நல்லா இருக்கு அருவி, சூப்பர். இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து சொல்லிக்கிறேன். நான் எதுக்காக ஈஸ்வர கடத்தி வச்சிருக்கணும்? அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் ஏற்கனவே ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்தவ. செய்யாத கொலைக்கு இன்னும் கெட்ட பேரை சுமந்துட்டு நிக்கிறேன். அந்த பழிய துடைக்கணும்னு என் பொண்ணு போராடிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட நேரத்துல நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணுவேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் மேல இருக்கிற கோவத்துல என் பொண்ண பழி வாங்காதீங்க புகழ். நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். உங்க பெரியப்பா ஒவ்வொரு தடவையும் எதையாவது காட்டி உங்க எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு இருக்காரு. அந்த ஆளை நம்பவே நம்பாதீங்க. ஈஸ்வர் இப்போ அந்த ஆளு கிட்டதான் இருக்காரு. ஏய், எங்க அண்ணன் சிவசங்கரி கிட்ட மாட்டிக்கிட்டது காரணமே நீதான். பண்றதையும் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி பேசுறியா? எங்க அண்ணன் மட்டும் கிடைக்கல, அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு பாரு.